ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜுவல்லரி ஜுவல்லரி செக்டார்ல 2025ல என்ன நடந்துச்சு? 2026க்கு கம்பெனிஸ் என்ன கைடன்ஸ் குடுக்குறாங்க? இந்த செக்டார்ல இந்த வருஷம் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க? கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறிட்டுருக்கு? அவங்களோட தேவைகள் எப்படி மாறுது? லேப் க்ரோன் டைமண்ட் வந்து இம்பாக்ட் இருக்கா? ஸோ இந்த மாரி விஷயங்கள தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கல்யாண் ஜுவல்லரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கல்யாண் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, 35% சேல்ஸ் குரோத் குடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியுது மார்ஜின் 2% டவுன். ஸோ மார்ஜின் குறைஞ்சிருச்சு. பேட் மார்ஜினும் குறைஞ்சிருச்சு. பேட் மார்ஜின் 3.2%லேருந்து 2.8க்கு போயிடுச்சு. ஆல்ரெடி இது ஒரு வேஃபர் தின் மார்ஜின் பிசினஸ். ஸோ அதில மார்ஜின் குறையிறதுங்கிறது நல்ல சைனே கிடையாது. அடுத்த வருஷத்தோட கைடன்ஸ நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப மத்த கம்பெனிஸ் பார்க்கலாம். பி.என். காட்கில் கம்பெனிக்கு பேட் மார்ஜின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட பிசினஸுமே நல்லா குரோ ஆயிருக்கு. இந்த கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஷ்டிரா ஃபோக்கஸ் பண்ண கம்பெனியா இருக்கு. அடுத்த வருஷம் தான் கொஞ்சம் பீகார், யூபி சைட்லாம் போலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஏன் பேட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லா ஹெட்ஜ் பண்ணல. மத்த கம்பெனிஸ கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கம்மியா தான் ஹெட்ஜ் பண்ணியிருக்காங்க. 2023 கிட்டலாம் 40% தான் ஹெட்ஜ் வச்சிருந்தாங்க. இப்ப தான் ஒரு 60, 70 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால விலை கூடுறது வந்து அவங்களோட மார்ஜின் அஃபெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க டைரக்ட்டா ரீட்டெய்லர்ஸ்க்கு, அதர் கம்பெனிஸ்க்கு வந்து கோல்ட நோ மார்ஜின்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிசினஸ் இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, டைரக்ட் டூ கன்சியூமர்ஸே நம்ம ரீட்டெய்லர்ஸ் வர்ற கஸ்டமர்ஸ ஃபோக்கஸ் பண்றதுனால, அவங்களோட மார்ஜின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஓவராலா இவங்க கம்பெனிலயுமே மார்ஜின் இம்ப்ரூவ்மென்ட் நடக்கல. அதே தான் இருக்கு. என்ன காரணம்னா, கோல்டு பிரைஸ் இன்கிரீஸ் தான். சென்கோ கோல்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ப்ராஃபிட்டே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.6ல இருந்து 2.6 ஆயிடுச்சு. கம்பெனி ஆனா அவங்களோட கால் என்ன சொல்றாங்கன்னா 3.3ன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. என்ன விஷயமா இருக்கும்னா, அவங்க ஒன் டைம் வந்து ஹெட்ஜிங் லாஸ் வந்துச்சு. ஸோ அத கால்குலேட் பண்ணாம சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா பேட் மார்ஜின் நீங்க இப்ப கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.6 தான் வருது. ஸோ இவங்களுமே சிக்னிஃபிகன்ட்டா அடி வாங்கியிருக்காங்க. இந்த கோல்டு பிரைஸ் ரைஸ்ல மார்ஜினும் குறைஞ்சிருச்சு. அடுத்து தங்கமயில் ஜுவல்லரி இந்த வருஷம் தான் சென்னையில ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. சென்னையில ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணதுனால சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அந்த சேல்ஸ்லாம் பயங்கரமான டிஸ்கவுண்ட் குடுத்த சேல்ஸ்ன்னு நமக்கு மார்ஜின் பார்த்தா தெரிஞ்சிருது. ஸோ பேட் மார்ஜின் வந்து தங்கமயில் ஜுவல்லரிக்கு 3.2ல இருந்து 2.4க்கு போயிடுச்சு. ஸோ தங்கமயிலுக்கும் குட் சிக்னலே இல்ல. கோல்டு பிரைஸ் ரைஸ் வந்து டைரக்ட்டா கம்பெனிஸ ஹிட் பண்ணுது. ஸோ டைட்டனுக்கு என்ன நிலவரம்னு பார்த்தோம்னா, டைட்டன் அவங்க பிசினஸ 18.35% இயர் ஆன் இயர் குரோ பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே பேட் மார்ஜின் 6.5ல இருந்து 5.5க்கு வந்துருச்சு. ஸோ யாரையுமே விட்டு வைக்கல. இந்த கோல்டு பிரைஸ் ரைஸ் எல்லாருக்குமே ஒரு டஃப் சிச்சுவேஷன். இந்த டஃப் சிச்சுவேஷன்ல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கோல்டு மெட்டல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பேங்க்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஆவரேஜா வந்து 3.5ல இருந்தது வந்து 5.5 வரை இன்கிரீஸ் ஆயிருக்கு. சென்கோ கோல்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரீஜியன்ல 3.6ல இருந்து 6.6க்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ட்டா கோல்டு மெட்டல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானதும் டைரக்ட் இம்பாக்ட் குடுக்குது. ஸோ டைட்டனுக்கு வந்து இதனால வொர்க்கிங் கேப்பிட்டல் ரெக்யர்மென்ட் அதிகமாகி அவங்களுமே சஃபர் ஆகுறாங்க. ஸோ கோல்டு மெட்டல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கிரீஸ், அதுவும் இல்லாம கோல்டு பிரைஸ் ரொம்ப வேகமா ஏறுனதுனாலே கோல்டு மெட்டல் லோன வேகமா ரீபே பண்ணுங்கங்கிற பிரஷர் வேற. ஸோ கோல்டு பிரைஸ் இன்கிரீஸ் ஆனதுனால இந்த சைட் எஃபெக்ட்ஸும் சேர்ந்து பிசினஸ ரொம்ப சிவியரா பாதிக்குது. இத தாண்டி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த சொல்றாங்க. அத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கல்யாண் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டட் மார்ஜின் நல்லா 30% கிட்ட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு காமன் பேட்டர்ன் தான் இது. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, லோ கேரட்
லோ கேரட் ஜுவல்லரிய விக்க பார்க்குறாங்க. ஸோ, அதுல வந்து நல்ல வித்தியாசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 14 கேரட், 12 கேரட், டைட்டன் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் 9 கேரட் ஜுவல்லரிலாம் விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, அவங்களோட கேரட் லேன்ல 9 கேரட் இதெல்லாம் விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனியுமே ஓரளவு டைமண்ட் சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ, டைமண்ட் வந்து விலை நல்லா குறைஞ்சிட்டனால, டைமண்ட் சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ, அதுலேருந்து இன்னொன்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, கோல்டு விலை ரொம்ப ஏறுனதுனால, அந்த ரீட்டெய்லர்ஸ் வந்து டைமண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புஷ் பண்ணி, டைமண்ட் சேல்ஸ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டட் ஜுவல்லரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா, இந்த டைமண்ட் சேல்ஸ் இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா, லேப் க்ரோன் டைமண்டோட எஃபெக்ட் வந்து டைமண்ட் சேல்ஸ்ல கண்டிப்பா இருக்குது. ஸோ, அது இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல அது நல்லா ப்ளே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ, என்னதான் கம்பெனி ஸ்டட்ல வந்து நல்லா பண்றேன்னு சொன்னாலும், லேப் க்ரோன் டைமண்டோட எஃபெக்ட்டும் இருக்கு. அப்புறம் கல்யாண் ஜுவல்லரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி 351 இந்தியன் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 170 ஸ்டோர் ஆட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கல்யாண் ஜுவல்லரி சொன்னது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎன் காட்கில் பார்க்கலாம். பிஎன் காட்கில் வந்து ஐபிஓக்கு அப்புறம் 12 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஸ்டட் மார்ஜின் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க என்ன கைடன்ஸ் குடுக்குறாங்கன்னா, 20 to 24 ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம்னு. ஸோ அப்படியே சென்கோ கோல்டு பார்த்தோம்னா, சென்கோ கோல்டு தான் 6% டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ஜுவல்லரி பிசினஸ், கோல்டு ஜுவல்லரி பிசினஸ். கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆல. அடுத்து லோயர் பியூரிட்டி கோல்டுக்கு அவங்களும் மூவ் ஆகுறாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. 30 to 40% ஆஃப் கோல்டு ஜுவல்லரி வந்து ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க எல்லாருமே. ஸோ 30 to 40% வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் தான் மூலமா தான் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க பேட் மார்ஜின் சிக்னிஃபிகன்ட்டா குறைஞ்சிருச்சு. கோல்டு மெட்டல் லோனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அத நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லாஸ்ட்டா தங்கமயில். தங்கமயில் நம்ம பார்த்தோம். சென்னையில ஸ்டோரு. தங்கமயிலோட பேட் டிக்ரீஸ்டு. ஸோ பேட்டே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களும் கொஞ்சம் ஹெட்ஜிங்ல அடி வாங்குனாங்க இந்த வருஷம். ஸோ சென்கோ, தங்கமயில் 2 பேரும் ஹெட்ஜிங் லாஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் டர்ன் ஓவரும் குறைஞ்சிருக்கு தங்கமயில்ல. அப்புறம் நம்ம வந்து டைட்டன் தான். நம்ம டைட்டன்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி அவங்களுக்கு பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, ஒண்ணு கோல்டு பிரைஸ் ரைஸு. அடுத்து அவங்களோட இன்வென்ட்ரி அவங்களால விக்க முடியாதது ஒரு பிரச்சனை. 3வது கஸ்டமர் பிரெஃபரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டட்டட் நோக்கி போயிருச்சு. ஸோ இந்த மாரி 3 பிரச்சனைகளாலயும் அவங்களோட டைட்டனோட இன்வென்ட்ரி பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அக்ஷய திருதியை வர்றதுனால நாங்க இன்வென்ட்ரி அதிகமா வச்சிருக்க தேவைப்படுது அப்படின்னு எல்லா கம்பெனியும் சொல்றாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஒவ்வொரு கம்பெனியும் என்ன கைடன்ஸ் குடுத்துருக்காங்க, ஸ்டோர் பேசிஸ்ல சொன்னா, ஸோ கல்யாண் ஜுவல்லரிட்ட வந்து 351 ஸ்டோர் இருக்கு. அடுத்த வருஷம் வந்து 170 ஸ்டோர் பிளஸ் ஆட் பண்ண போறாங்க. சென்கோ கோல்டு வந்து ஆல்ரெடி 175 ஸ்டோர் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு 20 ஸ்டோர் ஆட் பண்ண போறாங்க. ஸோ பிஎன் காட்கில் வந்து ஆல்ரெடி 53 ஸ்டோர் வச்சிருக்காங்க. அது கூட ஒரு 24 ஸ்டோர் ஆட் பண்ண போறாங்க. ஸோ, இப்ப இந்த 24ல ஒரு 12 கிட்ட மகாராஷ்டிரால ஆட் பண்ணாங்கன்னா, மகாராஷ்டிரால அதிக ஸ்டோர் வச்சிருக்கிறதுல பிஎன் காட்கிலும் ஒண்ணாயிடும். ஸோ, டைட்டன் தான் இப்ப லீடிங்ல இருக்காங்க. பிஎன் காட்கில் ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அங்க. அதுக்கப்புறம் டைட்டன்ட்ட பார்த்தீங்கன்னா 768 நார்மல் ஸ்டோர்ஸ். அடுத்து பிளஸ் 3
23 கேரட் லேன் ஸ்டோர் இருக்கு. ஸோ டைட்டன் தான் வந்து 8% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க கோல்டு ஜுவல்லரி பிசினஸ்ல. ஸோ இவ்வளோ ஸ்டோர் வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ ஆட் பண்ண போறாங்கன்னா 40-50 ஸ்டோர்ஸ் ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 50-60 ஸ்டோர்ஸ ரெனோவேட் பண்றாங்க. ஸோ இதுதான் கம்பெனிஸ் குடுக்குற கைடன்ஸா இருக்கு. கோல்டு பிரைஸ் செட்டில் ஆகுற மாரி எந்த ஒரு சைனுமே தெரியல. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி சஸ்டெயின் ஆகுது. ஸோ கோல்டு இங்கேருந்து இன்கிரீஸ் ஆகுமானா பெரிய பாசிட்டிவ் சைன் இல்ல. இங்கேருந்து டிக்ரீஸ் ஆகுமானாலும் பெரிய விசிபிலிட்டி இல்ல. ஸோ இந்த அன்சர்டைன் சிச்சுவேஷன்ல இந்த ஜிஎம்எல்லோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுறதுனால ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆகுறாங்க. ஸோ கஸ்டமர் பிரிஃபரன்ஸ் எப்படி போகுது? லோ கேரட் ஜுவல்லரி, ஸ்டட்டட் ஜுவல்லரிய வாங்கி நகர்ந்துட்டு இருக்கு. நெறைய பீப்பிள் பர்ச்சேஸ டிலேவும் பண்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவங்களோட அந்த செய்கூலி சேதாரத்துல தான் அவங்க கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி கட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா மார்ஜின் குறைய போகுது. ஸோ இதுதான் வந்து ஜுவல்லரி செக்டார்ல கரண்ட் நிலவரம். ஸோ இந்த நிலவரம் எப்ப மாறும் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த பிசினஸ்ல நம்ம என்ட்ரி குடுக்கலாம். ஸோ எந்த ஸ்டாக்கையும் வாங்கணும், வாங்க வேணாங்கிற ஐடியா நம்ம சொல்லல. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி அவுட்லுக், ஓவர்வியூ, அனாலிசிஸ் சம்மந்தமான வீடியோஸ் தொடர்ந்து இந்த சேனல்ல வரும். தேங்க் யூ.